ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீதா வந்து ஐப்ரோ பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ரீதா சொல்றாங்க நான் ஐப்ரோ பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாசம் பக்கம் ஆயிடுச்சு, நீ நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே ரீதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ரீதா வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கடையில் ருத்திகா பாப்பாவுக்கு ஒரே ஆட்டம். இடம் வந்து புதுசா இருக்கு, என்ன பார்த்து கண்ணாடி கிணறுலாம் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அம்மாவுக்கு வந்து ஐப்ரோ பண்ணுமா சாமி, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாட தூங்கிட்டு இருக்காங்க ஐப்ரோ பண்ணிக்கிட்டு. நீ வந்து கண்டுக்காத அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லி விளையாட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஐப்ரோ பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நானும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குலாம் போயிட்டு வந்து வந்து ரீதா ஐப்ரோ பண்றது கூட்ட வர முடியல. இனிமேட்டு கூட்டிட்டு போகும்போது ரீதா வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஆடிடுவாங்க. நீ கூட்டிட்டு வந்துட்டேன். ரீதா சொல்றாங்க 15 days ஒன் டைம் ஐப்ரோ பண்ணணுமாமே. இது உண்மையா போயாங்க? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்களா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஐப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஐப்ரோ பண்ணாதவர்கள் சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி ரீதா ஐப்ரோ பண்ணும்போது வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோ சொல்லியிருந்தீங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தாங்க, எத்தனை நாளைக்கு ஒருக்கா ஐப்ரோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஐப்ரோ பண்றதுனால நன்மையா தீமையா அந்த விஷயத்தையும் சொல்லிடுங்க. தெரியாத கூட தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்குல்லவா? ஓகே, ஒருவேளை பாத்தீங்கன்னா ரீதாக்கு வந்து ஐப்ரோ பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பத்தி மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பத்தி மறக்காம ஷேர் பண்ணுங்க. ருத்திகாவோட கியூட்டா மொமெண்ட்ஸ் அடுத்த வீடியோல வந்துட்டு இருக்கு. ஓகே பை.